ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை கோல்டன் ட்விக் சேனல். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறது ஒரு கதை. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் படித்த கதையோ நான் கேட்ட கதையோ இல்லை நான் எழுதின கதையோ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொல்கிறது அப்படின்றது நான் படித்த கதை. நான் படித்த கதையில் என்ன அப்படின்னா, நம்பிக்கை தான் வெற்றி. நம்பிக்கை ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் அப்படின்ற இந்த கதை. இதை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணினதுனால உங்களுடைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் இந்த கதையை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கதையோட ஹெட்டிங்கே என்னென்னா, நம்பிக்கை தான் வெற்றி. ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் ரொம்ப ஏழை. அந்த காலத்தில் ரொம்ப அந்த ஏழை. அவன் தான் குறைஞ்ச வருமானத்தில் எவ்வளோ கிடைக்கிறதோ அதை வச்சு வாழ்ந்து வந்துட்டு இருந்தான், வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அவன் தெருவில் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு காலில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது. என்னதுரா அப்படின்னு பார்த்தா ஒரு காசு. அது என்னென்னா பழங்காலத்து காசு. அந்த காசில் நடுவில் ஒரு துளை இருந்தது. அந்த துளையிட்ட காசு பார்த்திங்கன்னா கிடைப்பது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அவன் என்ன நினச்சிட்டா, ஆஹா என்னை அதிர்ஷ்டம் தேடி வந்துருச்சு, இனிமேல் நான் பணக்காராயிடுவேன் அப்படின்னு நினச்சான் அவன். ஸோ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த காசை தான் கோட்டுப்பையில் போட்டுட்டு, சட்டைப்பையில், கோட்டுப்பைனா என்ன சட்டைப்பை, அதுக்குள்ளே போட்டுன்னு போனான். அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவனுக்கு மற்ற நாளோட பார்த்திங்கன்னா வருமானம் நிறைய வர ஆரம்பிச்சிது. வந்தவுடனே அவன் என்ன நினச்சானா, ஆஹா எல்லாம் இந்த காசு வந்த நேரம்னு நினச்சிட்டு அவன் அது தினமும் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, அவன் சட்டை பாக்கெட்டில் போட்டுட்டு தொட்டு பார்த்துப்பான், எடுக்கவே மாட்டான், போட்டு வச்சுட்டே இருப்பான். எடுத்துகிட்டு டெய்லி போக 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 அவனுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, ஆஹா நமக்கு தொட்டு பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓ நம்மக்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, வருமானம் அதிகம் ஆக ஆரம்பிக்குது. வருமானம் பெருக 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 எல்லாம் காசு கிடைச்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, நிறைய உழைக்க ஆரம்பிக்கிறான். உழைக்க ஆரம்பித்த உடனே அவனுக்கு நேர பலவிதமான முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் வருது. அவனுக்கு பதவி வருது, அது இல்லாமல் பணம் எல்லாமே வருது. அவன் ஒரு வீடு கட்டுறான். அவன் நினச்ச மாதிரி தன் மனைவி மக்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணுறான். ஆனால் என்ன பண்ணான்னா, அந்த போட்டு வச்சுருக்கான் இல்லையா, அந்த ஒரு சட்டையோ அந்த இதுலேருந்தோ அந்த காசை எடுத்தே பார்க்க மாட்டான்னா, டெய்லி அதையும் கூட எடுத்துகிட்டு தான் போவான், போட்டுட்டு தான் போவான். அதுலேருந்து எடுத்தே பார்க்க மாட்டான். நிறைய போக 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 அவனுக்கு லைஃப்பில் எல்லாமே நிறைய வந்துடுது. ஒரு நாள் கழித்து, ஒரு நாள்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் வருடங்கள், அதாவது அவன் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் மனைவிட்ட சொல்கிறான், எனக்கு அந்த காசை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள பேண்ட்லேருந்தோ இல்லை அந்த கோட்டில் எதில் அவன் வச்சுட்டு இருந்தானோ. சரி, நான் சொல்கிறது வச்சுட்டு இருந்தான் அப்படின்னா, நான் படிக்கும்போது அவங்க கோட்டில் வச்சுட்டு இருந்தாங்கன்னு எழுதியிருந்தாங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக எப்படிங்க பாசிபிள்? ஒரு கோட்டில் வச்சுட்டு டெய்லி எடுத்துகிட்டு போய் அதை பார்க்குறதுன்றதே பாசிபிள் இல்லை. ஸோ மேபி அவன் ஒரு பர்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுருப்பான், அதை கையிலேயே எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான்னு இருக்கும். ஸோ அதுலேருந்து அன்றைக்கி அவனுக்கு எடுத்து பார்க்கணுன்றது ஒரு திடீர்னு ஏதோ சில சமயம் நமக்குலாம் ஏதாவது ஒன்று ஓடும்ல, ஆஹா இதை பண்ணலாமேன்னு. அந்த மாதிரி அவனுக்கு அது அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அதை எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அதை எடுத்து பார்த்தான். எடுத்து பார்த்தவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க, பயங்கர ஷாக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஷாக் அப்படின்னா, அவன் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு அந்த காசில் பார்த்திங்கன்னா அந்த காசே இல்லை. அந்த காசில் ஓட்டையும் இல்லை, அது அந்த காசே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவன் ஒய்ஃபை கேட்குறான், என்ன ஆச்சு அந்த காசு அப்படின்னோடனே அவன் ஒய்ஃப் சொல்கிறான், என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் அந்த இது கோட்டு அந்த இது நீங்கள் எடுத்துன்னு போகிறது ரொம்ப தூசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெளியில் உதம்போது காசு தெருவில் விழுந்துருத்து சார். நான் எவ்வளோ தேடியும் கிடைக்கல, அதனால் நான் என்ன பண்ணேன், நான் தான் வேறு காசு போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அது இப்போ எப்போ நடந்தது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உங்களுக்கு என்றைக்கு அந்த காசு கிடச்சதோ அடுத்த நாளே நான் க்ளீன் பண்ணும்போது அந்த காசு தெருவில் ஓடிப்போச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இப்போ இது என்ன அவனுக்கு புரியல. இது என்னடா, நமக்கு காசு கிடச்சிது, அடுத்த நாள்லேருந்து நமக்கு நிறைய வரும், அன்னிலேருந்தே நமக்கு நிறைய வருமானம் ஆரம்பிச்சிது, போக 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 வருமானம் கூடிட்டே போச்சு. அப்போ நமக்கு இந்த நாணயம் தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அவன் திடீர்னு யோசிக்கிறான்.
ஆஹா, இது நாணயம் வந்து நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கல, நம்ம மேலே வச்ச ஒரு நம்பிக்கை. அந்த நாணயத்தால் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். வேலை பார்க்க உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை என் மேலேயே வந்தது. என் மேலே வந்த நம்பிக்கையாலேயே தான் நான் வந்து இவ்வளோ முயற்சி செஞ்சு மேலே கொண்டு போயிருக்கேன். ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, என்னோட நம்பிக்கை தான் என்ன அவன் நினைக்கிறான். நினச்சிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, இதுக்கு மேலேயும் நான் முயற்சி செய்யணும், இன்னும் நான் மேலே போகணும் அப்படின்றான். ஸோ இந்த கதையில் பார்த்திங்கன்னா அவனுடைய தூண்டுகோல் என்ன அப்படின்னாக்க, அன்னைக்கு அவன் போன நேரம் அவன் செஞ்ச ஏதோ ஒரு யுத்தியால் அவனுக்கு வருமானம் நிறைய வந்தது. ஆனால் அவனுடைய தாட் ப்ராசஸில் என்ன இருந்தது அப்படின்னாக்க, நான் எடுத்துன்னு வச்ச எனக்கு கிடச்ச இந்த நாணயத்தால் தான் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அவனுக்கு வருது. ஸோ ஒரு மனிதன் மேலே வரணும் அப்படின்னா அவனுக்கு தேவை என்ன அப்படின்னாக்க, தன் மேலே இருக்கிற சுய நம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையானது அந்த ஒரு நாணயம் மூலமாக அவனுக்குள்ளே வித்திட்டு அது வேலை செய்கிறது. ஆனால் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு தான் அவனுக்கு திடீர்னு என்ன தோணி அவன் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறான்றது எனக்கு தெரியல. ஆனால் அது பார்க்கும்போது அது அந்த நாணயம் இல்லை, வேறு நாணயம். அவன் ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்கா, அதை மாற்றிட்டா. ஸோ எப்போ அது திருப்பி கேட்குறான், எப்போ நீ இதை மாற்றின? நெக்ஸ்ட் டேவே மாற்றிட்டேன்றாவ. அப்போ நெக்ஸ்ட் டேவே மாற்றிட்டானா அவன் உழைச்சது இதெல்லாம் நாணயத்தாலே அவனுக்கு கிடச்சிது இல்லை. அவனுக்கு இந்த நாணயம் வந்து ஒரு தூண்டுதலாக இருந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது. அந்த நம்பிக்கையை அவன் தன்னம்பிக்கை மேலே வளர்த்து அந்த வியாபார உத்தியெல்லாம் பண்ணி அவனை சக்ஸஸ்ஃபுல் மனிதராக ஆக்குது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லா விதத்துலேயும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அண்டு இதுதான் இன்னியோட கதையின் சாராம்சம். ஸோ நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது தன்னம்பிக்கை. எஸ், அதிர்ஷ்டமும் வேணும், கூட வந்து தன்னம்பிக்கையும் வேணும். அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக மேலே போக முடியும். அதிர்ஷ்டன்றது வேறு ஒன்றும் இல்லை, தன்னம்பிக்கையோடு நம்ம முன்னேற்றமாக ஆகிறதுக்காக நாம் உழைப்பதை தான் அதிர்ஷ்டம்னு கூட வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதெல்லாம் அவங்க பார்வையை பொறுத்து இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய கதையின் சாராம்சம். தேங்க்யூ.